மணி தலைவருங்க பேச்சை மீறி காதிர் உடலை எல்லை நடுவில் வைக்கிறார். சிறிது நேரத்தில் ஓர் மக்கள் காதிருக்கு மாலை போட இறுதி சடங்கு செய்ய பூசாரி வருகிறார். பூசாரி காதிர் அருகே பூஜை செய்ய திடீரென அவன் கேஸ் விட்டான். இறந்த பின்னும் தூக்க முடியாத ஒருவன் வருவான் என பாட்டி சொன்னது பூசாரிக்கு நினைவுக்கு வந்தது. அவனே கடவுளின் வடிவம். நமக்காக கடவுள் பூமியில் அவதரித்து விட்டார் என பூசாரி மக்களிடம் கத்துகிறார். அப்போது ஒரு பெண் மயங்கிவிட சோதனையில் கர்ப்பம் என தெரிந்தது. பல வருடங்களாக குழந்தை இல்லை. 100 வருடம் கழித்து மீண்டும் மயில் கத்த ஊரார் பார்த்தனர். விடிஞ்சதும் ஊர் மக்கள் காதிருக்கு கோவில் மாதிரி செட்ட போட்டு அலங்கரிச்ச மைக் வைக்கிறாங்க. காதிரின் வாயுவுக்கு எல்லாரும் கும்பிடுவாங்க. கடவுள் காதிரை மனசார சேவிச்சா ஆசிர்வாதம் கிடைக்கும்னு பூசாரி சொல்றார். இரு கிராம மக்களும் சண்டையிடத் தொடங்க கடவுளே முடிவெடுப்பார் என பூசாரி இருவரையும் சமாதானம் செய்தார். ஊரே அந்த நொடிக்காக காத்திருக்கிறது.